ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்கள் தமிழில் பார்த்ததெல்லாம் உண்மை தான். நம்ம கானா வினோத் தான் வந்து போட்டி எடுக்கிறாரு. எனக்கே மனசு கஷ்டமாக இருக்குது. டைட்டில் வின் ஆற போகிறவர் பண்ணுவார்னு சத்தியமாக எதிரே பார்க்கல. 18 லட்சத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு வெளியில். ஆனால் இவர் ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தானே 50 லட்சமாக அடிச்சிருப்பார். ஏன் இப்படி பண்ணுறது தெரில. ஆனால் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திவாகர் வந்தார், சந்தோஷமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க கலாய்ச்சிட்டு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியில் போயிட்டு பாட்டுலாம் வர பாடினாரு கானா வினோத். அதுக்கப்புறமா இந்த டாஸ்க் தான் நடந்துச்சு. என்னென்னா, ரெயின்கோட்டில் கம்மை ஊற்றிட்டு கீழே உருண்டு நிறைய காசு எடுக்கணும். இதுதான் அந்த டாஸ்க் நிறைய பேர் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் ரவுண்டில் அவங்களால அவ்வளோவா காசு ஏர்ன் பண்ண முடியல. ஸோ அதனால் பிக் பாஸ் அடுத்த ரவுண்ட் அனௌன்ஸ் பண்ணார். அடுத்த ரவுண்ட் அனௌன்ஸ் பண்ணி ரவுண்டில் இருக்க நிறைய காசை வந்து எடுத்துடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 2 lakhs வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க அதுலேருந்து. அப்புறமா பார்த்திங்கன்னா, திவாகர் தன் வேலையை பார்த்துட்ருக்காரு. கானா வினோத் அதே மாதிரி போய்ட்டு கலாய்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தான் வந்து ரம்யா, ஜோவும் அப்சராவும் வந்திருப்பாங்க. அவங்ககிட்ட எல்லோரும் பேசிகிட்டு இருப்பாங்க. கானா வினோத் என்ன பண்ணுறதுன்னு தனியாக நின்றுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, குறை சொல்கிற டாஸ்க் வந்திருக்கும். அதில் வந்து வியானா தான் பயங்கரமாக பேசியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வியானா வந்து சபரி சொன்னாங்க, சபரி நீங்கள் எதுவுமே பண்ணுற மாதிரி காணுன்ட்டு. அதுக்கப்புறமா தான் வந்து சாண்ட்ராவை சொல்லுவாங்க, நானும் அழுதுகிட்டே இருந்தால் நானும் இந்த மாதிரி ஃபைனல்ஸ் வந்திருப்பேனா, ஓரமாக உட்காந்து நானும் பெட்ஷீட் போட்டு அழுதுட்டு இருந்தேன்னா நானும் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருப்பேனா அப்படின்னு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க சாண்ட்ரா கிட்ட. அதுக்கப்புறமா அப்சராவும் வந்து அதே தான் சொல்லியிருப்பாங்க சாண்ட்ரா கிட்ட, நீங்கள் பண்ணுறது மிகப்பெரிய தப்புன்ட்டு. அப்புறமா திவாகர் வழக்கம் போல் வந்து வினோத் பேரை சொல்லிடுறாரு. வினோத்தும் சந்தோஷமாக எடுத்துக்கிறாரு, சும்மா தான் சொல்கிறாருன்ட்டு. அதுக்கப்புறம் தான் இன்னொரு டாஸ்க் நடந்துச்சு. அதை வந்து விக்கல் சீக்கிரம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது எந்த டாஸ்க்னால், இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கும் அதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கும் தான் அந்த டாஸ்க் நடத்துகிறாங்க. டாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பலூன் உடச்சிட்டு அந்த கப்பெல்லாம் கரெக்டாக நிப்பாட்டிட்டு அப்புறம் பால் வச்சு இந்த பக்கெட்டில் போகிறது தான் டாஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பலூன் வந்து சபரி பர்ஃபெக்டாக உடச்சிடறாரு. செகண்ட் தான் கொஞ்சம் டைம் எடுத்துடுது. வினோத் கொஞ்சம் பொறுமையாக பண்ணார். அடுத்து தேர்ட் டாஸ்க்கு திவ்யாவும் பொறுமையாக தான் பண்ணாங்க. அப்புறம் தோத்துடுறாங்க. நார்மல் கண்டஸ்டன்ஸ் தான் ஜெயித்தாங்க. பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் ஜெயிக்கலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு விளாண்டாங்களா, அந்த உருண்டு நிறைய ஏர்ன் பண்ணாங்களா, அதோட சேர்த்து ப்ரைஸ் வந்து 5,18,500 இருக்குது. இதோட அந்த எபிசோடை முடிக்கிறாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.